வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன். சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினமொரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நம்ம தினமும் கண்ணாடி பார்க்கிறோம். கண்ணாடியில நம்முடைய முகங்களை பார்த்து நம்முடைய தலையை எல்லாம் சீவி அழகுபடுத்தி கொண்டு போகிறோம். எல்லாம் செய்கிறோம். காலையில் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்லா காலையில் எழுந்திரிச்ச உடனே கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சிட்டுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று நல்லா சிரிச்சு பாருங்க. அந்த நாள் முழுசும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் தான். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் எதுவும் கொடுத்தது இல்லை. இது ஒரு ஹோம்ஒர்க்காகவே செய்யுங்க. டெய்லி காலையில் எழுந்திரிங்க. நல்லா உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பாருங்க, சிரிங்க. கண்ணாடியை பார்த்து சிரியுங்கள். உலகமே உங்கள் கையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கண்ணாடி முன் நின்று சிரித்து பாருங்கள். அந்த நாள் முழுவதும் உங்கள் மனநிலையை மாற்றமடையும். ஏன்னா உங்களுடைய சிரித்த முகம் நாள் முழுவதும் உங்களுடைய மனதில் பதிந்து, நான் ஏன் துன்பப்பட வேண்டும், அழ வேண்டும், தயங்க வேண்டும், சோர்வடைய வேண்டும் என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு நம்மளை ஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டே இருக்கும். நல்லா காலையில் எழுந்தோன்னு சிரிச்சிருங்க. அதுவும் கண்ணாடி பார்த்து சிரிங்க. கண்ணாடியை பார்த்து சிரிங்க. அந்த எஃபெக்ட் வீட்டில், வெளியே, எங்கே போனாலும், ஆஃபீஸில், வேலை செய்கிற இடத்துல, கடையில், வியாபாரம் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கும். கண்ணாடி முன் நீங்கள் உங்களுடைய சிரிப்பை பிரதிபலித்தது போல வாழ்க்கை முழுவதும் பிரதிபலிக்கும். இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கு. செய்து பாருங்கள், தெரியும். இதை குறித்து நிறைய திரைப்பட காட்சிகளோடு இருக்கு. கண்ணாடியில் ஏற்கனவே ஒரு எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன், கண்ணாடியை கண்டுபிடித்ததனுடைய எஃபெக்டை பற்றி. அதனால கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சு பாருங்க. சிரிச்சுட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. நம்ம சாமி கும்பிடுறோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சிரிச்சு பார்த்துக்குவோம். நான் சிரிச்சா எப்படி இருக்கும், அடுத்தவங்க சொல்லக்கூடாது நீ சிரித்தால் தீபாவளின்னு சொல்லிட்டு. நான் சிரிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற கொஞ்சம் முயற்சி செய்வோம். நாள் முழுக்க நாம் யார்கிட்டையும் கோபப்படாமலோ சங்கடப்படாமலோ அல்லது யாரையும் சங்கடப்படுத்தாமலோ இருப்பதற்கு இது ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸசைஸ் தான். செய்து பாருங்கள். சிரித்து கொண்டே இருங்கள். வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். நல்வாழ்த்துக்கள். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு சுரைக்காய் கசப்பு சுவை கொண்ட சுரைக்காய் இருக்கும். கொஞ்சம் சில காய்கள் கசப்பு சுவையாக இருக்கும். அந்த சுரைக்காய் நச்சுத்தன்மையும் கொண்டதாக இருக்கும். அதில் நிறைய பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். அதனால் அந்த நச்சுத்தன்மை கொண்ட கசப்பு சுவை கொண்ட சுரைக்காயை நீங்கள் உண்ணக்கூடாது. அவற்றை உண்பதால் நமக்கு உமட்டல், வாந்தி இவையெல்லாம் ஏற்படலாம். வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம். அதனால் கசப்பு சுவை கொண்ட சுரைக்காயை உண்ணக்கூடாது. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது சும்மா ஒரு பீஸ் எடுத்து லேசாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கடிச்சு பாருங்கள். கசக்குது அப்படின்னு சொன்னால் அது தூக்கி போட்டுருங்க. அது கொஞ்சமாக கசந்தாலும் சரி, நிறைய கசந்தாலும் சரி, கசந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சுரைக்காய் தூக்கி போட்டுருங்க. அது மட்டும் எச்சரிக்கையோடு பயன்படுத்துங்கள். வாழ்க மகிழ்வுடன்.